எல்லா ஆட்டோமொபைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் டார்க்குன்னு ஒரு பேராமீட்டர் பார்த்துருப்பீங்க. அது என்ன டார்க்கு அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹெவியான டோர் இருக்கு. அந்த ஹெவியான டோரை புஷ் பண்றீங்க. நீங்க புஷ் பண்றதுன்றது வந்து ஒரு லீனியர் ஃபோர்ஸ். அப்ப நீங்க புஷ் பண்ணும்போது அந்த டோர் திரும்புதா, சுத்துதா, அப்ப அது வந்து ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். எப்போ ஒரு லீனியர் ஃபோர்ஸ் ரொட்டேஷனல் ஃபோர்ஸா மாறுதோ அதுதான் டார்க். சிமிலரா இப்ப கார் இன்ஜின்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா பிஸ்டனோட மூவ்மெண்ட்ன்றது வந்து லீனியர் ஃபோர்ஸ். அது எப்போ கிராங்க்ல ரொட்டேஷனல் ஃபோர்ஸா மாறுதா, தென் இட்ஸ் கால்டு டார்க். வெரி சிம்பிள். இப்ப நீங்க ஒரு டிராக்டர் வந்து ஒரு ஃபுல்லி லோடட் ஒரு ட்ரக்கை வந்து இழுக்குது அப்படின்னா அது வந்து ஹை டார்க் அதுக்கு தேவைப்படும். அதே சமயம் ஒரு R15 KTM டியூக் இல்ல ஒரு பென்ஸ் BMW மாதிரி கார்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் டிசைன்டு ஃபார் ஹை ஸ்பீடு. ஸோ அதுக்கு தேவையானது ஹை டார்க்ன்றதை விட ஹை ஸ்பீடு தான் அதோட ரெக்யர்மெண்ட். ஸோ முக்கியமா இது எங்க நிறைய இடங்கள்ல இந்த டார்க்கை பத்தி பேசுவோம்னா ஸ்டில்லா வந்து நிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கார் கிளம்புது, ஸ்டால் பொசிஷன்ல இருந்து கிளம்புது அப்படின்னா அந்த இனிஷியல் இனர்ஷியாவை பிரேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஹெவி டார்க்கு தேவைப்படும்.